இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கும் நான் ஸ்பெஷலாக மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. தினம் ஒரு 50 பைசா அளவுக்கு, இப்போ தான் 50 பைசா காசே இல்லையே எங்கே போகிறதுன்னு கேட்காதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை 1 ரூபா வச்சுக்காங்க, அல்லது 4 நாளைக்கு ஒரு தடவை 2 ரூபா காசு வச்சுக்காங்க, அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை 5 ரூபா வச்சுக்காங்க. அந்த மாதிரி வச்சுருந்து சேமித்து வச்சுருந்து ஒரு 50 ரூபா ஆகும்போது யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை ஒரு நாளைக்கு 50 பைசா ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 ரூபாங்கிறது நான் சொல்கிறது கம்மி. 20 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம். டிவிக்கு 20 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம். தெண்டை கருமாந்திரத்துக்கு எவ்வளோ பண்ணுறோம்னே தெரியாது, அவ்வளோ பண்ணுறோம். நம்ம எல்லோரும் ஒன்றும் சிக்கனமாக இருந்து அந்த காலத்து பொம்பளைங்க மாதிரிலாம் பிழைக்கல. அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறது, தர்மத்துக்காக ஒரு நாளைக்கு 50 பைசா எடுத்து வைங்க போதும். வசதி இருந்தால் 1 ரூபா எடுத்து வைங்க, இல்லைனா 2 ரூபா எடுத்து வைங்க. அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்து சாப்பாடாக வாங்கி தயவு செஞ்சு கொடுங்க. சாப்பாடாக வாங்கி கொடுங்க. என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மகளிர் தினத்துலேயும் மகளிருக்காக இது பெண்களுக்காக செய்யுங்களேன். குட்டி குழந்தைங்க இருக்குதுங்க இல்லையா, பெண் குழந்தைங்க, அதுங்களுக்காக வாங்கி கொடுங்க. செருப்பு கூட வாங்கி கொடுங்க. புது செருப்பு வாங்கி அந்த குழந்தைங்கிட்ட கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு இதை கடைபிடிங்க.